சாய் ரித்துவா? ஆமா. நீங்க? நாங்க ஸ்ரீனிவாசன் புரொடக்ஷன்லேருந்து கூப்பிட்றோம். என்ன மேடம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா சாரோட புரொடக்ஷன் தெரியாம இருக்காது. பவர் ஸ்டார் தெரியும்ல? தெரியும் சார், தெரியும் சார். ஸோ பவர் ஸ்டார் புரொடக்ஷன்லேருந்து தான் கால் பண்ணுறோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதாவது இந்த படம் வந்து செம்மையா ஹிட் ஆகும். ஏன்னா வந்து இந்த பவர் வந்து களத்துல இறங்கி ரொம்ப நாளா ஆச்சு. நம்ம எப்படி பேரு எனக்கு பவரா இருக்கோ அதே மாதிரி தியேட்டர் ஃபுல்லா பவரா இருக்குமா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராங்க் வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் பார்த்து பண்ணுங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கெஞ்சி கேட்குறேன். இதுக்கு மேலே நான் எப்படி கேட்குறதுன்னு தெரியல. கூச்சமே இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள ப்ராங்க் பண்ணுங்க அவங்கள ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களோட நம்பர்லாம் நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே துடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் சீக்கிரமாக நீங்கள் கேட்ட ஒரு பர்சனை என்னால் முடிஞ்சால் நான் ப்ராங்க் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்துட்டாங்க. ஒன் அண்ட் ஒன்லி அண்ட் மை பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் சாய் ரித்து. எஸ், சாய் ரித்துவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். எப்படி ப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி பவர் ஸ்டார்ஸ் பவரை பார்க்காமே பிடிக்குண்டா. பவர் ஸ்டார் ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபீமேல் லீடு வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட நம்பர் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் வந்து கால் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதான் ஒன்லைன் கண்டென்ட். ஸோ இதை வச்சு அப்படியே கண்டென்ட்டை வந்து எப்படி போகுது, இல்லை ட்ராப் ஆகுதா இல்லை ஃபெயில் ஆகுதா கண்டுபிடிக்கிறாளான்னு தெரியல. ஏன்னா நிறைய ப்ராங்க் அவளுக்கு வந்து நான் பர்சனலாகவும் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம், பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ சாய் ரித்துக்கு கால் பண்ணிடலாம். நல்லா இருந்துச்சா? இதை விட நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் உள்ள இருக்குது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. கால் பண்ணிடலாம். ஹலோ கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. யாரு? சாய் ரித்துவா? ஆமா. நீங்க? நாங்கள் ஸ்ரீனிவாசன் புரொடக்ஷன்லேருந்து கூப்பிட்றோம். ஓகேங்க சார், சொல்லுங்க. தெரியும்ல ஸ்ரீனிவாசன் புரொடக்ஷன்? சாரி சார், எனக்கு தெரியலையே. யார் சார்? எந்த நரி? நொந்த நரி. மேடம் தெரியாதா? தெரியாது. என்ன மேடம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா சாரோட ப்ரொடக்ஷன் தெரியாம இருக்காது. பவர் ஸ்டார் தெரியும்ல? தெரியும் சார், தெரியும் சார். ஸோ பவர் ஸ்டார் ப்ரொடக்ஷன்லேருந்து தான் கால் பண்ணுறோம். ஓகேங்க சார். யா ஸோ இப்போ யா ஸோ வி ஆர் இன் கெட் டுகெதர். ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம். வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஒன்றும் இல்லை, என்னன்னா இப்போ புதுசாக ஒரு மூவி வந்து பவர் ஸ்டார் வந்து பண்ண போறாரு சார். ஓகேங்க சார், ஓகே. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா அந்த ஃபீமேல் ஹீரோயின் லீடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஸோ அதுக்கு தான் வந்து சரி ஓகே உங்களை வந்து கேட்கலாம். அந்த மாதிரி உங்கள் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க இவங்க சுபாஷின்னு ஒருத்தவங்க. ஓகேங்க சார், ஓகேங்க. ஸோ யா ஸோ அதான் அந்த கால் பண்ணி பேசலாம். அதெல்லாம் நீங்க சொல்லுங்க சார், நான் ஆபீஸ் வரேன் சார். நீங்க சொல்லுங்க சார். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஓகே. இப்போ வந்து நீங்க விஜய் டிவில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ புதுசா ஏதோ சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க ஒரு லீடா. ஆமா சார். தங்க மகள் ஒரு ப்ராஜெக்ட். தங்க மகள். ஓகே. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். இப்போ வந்து சார் வந்து இப்போ இந்த பேசணும்னாங்க. நான் கொடுக்கட்டா சார் கிட்ட? அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. கொடுங்க சார், கொடுங்க. ஓகே நான் கொடுக்குறேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சார் இந்த சாய் ரித்து லைன்ல இருக்காங்க. அப்படியா? ஹலோ வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். அதான் இந்த மாதிரி படம் ஒன்று பண்ண போறோம். ஓகேங்க சார். அதனால வந்து சரி ஓகே இந்த மாதிரி ஹீரோயினா வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட ப்ரொஃபைல் காமிச்சாங்க. சூப்பரா பண்றீங்கம்மா, நல்லா பண்றீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு ஓகேவா பண்றதுக்கு? ஓகேங்க சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதாவது இந்த படம் வந்து செம்மையா ஹிட் ஆகும். செம்ம ஹிட் ஆகும். ஏன்னா வந்து இந்த பவர் வந்து களத்துல இறங்கி ரொம்ப நாளா ஆச்சு. நம்ம எப்படி பேரு எனக்கு பவரா இருக்கோ அதே மாதிரி தியேட்டர் ஃபுல்லா பவரா இருக்குமா. சூப்பர் சார். ஏமா காய்ச்சல் எதுவும் அடிக்குதா? ஏமா அப்படிதான் பேசுறீங்க?
ஐயோ அப்படிலாம் இல்ல சார், இல்ல சார், பண்ணிடலாம் சார். நீங்க சொல்லுங்க சார், நான் கண்டிப்பா வாக்கு தரேன் சார். அப்படியா? ஓகே ஓகே ஓகேமா. அவரோட நடிக்கிறதுனா நிறைய ஹீரோயின் லைனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் நடந்து வரும் படத்துல நடிச்சோம் அப்படின்னா தியேட்டரே சும்மா பவரா இருக்கும். அங்க வந்து கரண்ட் கட்டா கூட பவர்னு பேர் கேட்டாலும் சும்மா பவரா இருக்கும். நான் இப்படிதான் ஜாலியா பேசுவேன், தப்பா அடிச்சுக்காதீங்க. யாரோ என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? வா இல்லம்மா, நான் பவர் ஸ்டார் பேசுறேமா. அகில உலக சூப்பர் ஸ்டார், அடுத்த சூப்பர் ஸ்டார் நாதாமா. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. என்ன வேணும், யாருக்கு என்ன வேணும்? நீதான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா? உங்களுக்கு லைஃப்ல யார் நிக்கிறாங்களோ நீங்க அவங்க கிட்ட போங்க. இது வந்து ஒண்ணு இல்ல நீங்க நம்ப மாட்டீங்க. இருக்காங்க டைரக்ட் சார் கிட்ட கொடுக்குற, பேசுங்க சார், பேசுங்க சார். நம்ப மாட்டாங்க. மீனாட்சி கண்டுபிடிச்சிட்டா. ஹலோ ஹலோ, நல்லா இருக்கீங்களா? இதுதோ நீங்க வந்து காலையில கால் பண்றீங்களா? ஏன்னா வந்து என் வீட்டுல திட்டுவாங்க 10 மணிக்கு மேல ஃபோன் பண்ணா. என்னம்மா விஜய் டிவில நடிக்கிறீங்க, வீட்டுல 10 மணிக்கு ஆனா திட்டுவாங்களா என்ன? விஜய் டிவில நடிச்சா 10 மணிக்கு மேல திட்டப்பட்டாங்க. 10 மணிக்கு மேல திட்டப்பட்டாங்க. சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய் அது. ஒண்ணு இல்ல இருங்க, என்னோட மேடம் கிட்ட கொடுக்குறேன், அவங்க வந்து பேசுனேன். ஹலோ. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இல்ல, இந்த மேடம் வாய்ஸ்லயே தெரிஞ்சிச்சு இது பிராங்க் தான். கிளம்பிடுங்க. இல்ல நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு கால் என்ன ரெமோ போட சிவகார்த்திகேயனுக்கு டப்பிங் வந்துச்சா? மொட்டை பொறுக்கி வெளுத்து போடுவேன். ஐயோ இல்லங்க, ரொம்ப காமெடி பண்ணாதீங்க, கேவலமா இருக்கு. இப்ப தெரிஞ்சிச்சு இது பிராங்க். அடோ இல்லங்க, சும்மா நாங்க எல்லாமே ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நீங்க பவர் கூட நடிக்கிறதுனா உங்களுக்கு எவ்வளவு பவர் தெரியும்ல, இப்படி பண்றீங்க. இல்ல சார், நம்ம அது பண்ணலாம். நீங்க சார் நான் சார் இல்ல மேடம், நான் மேடம். மேடம் நீங்க வந்து உங்களோட இதை வந்து எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல உங்களோட லொகேஷன் அனுப்புங்க. நான் ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணிடுறேன். இப்ப வரீங்களா? இல்ல எனக்கு புரியல. எப்படிங்க வர முடியும்? இல்ல நீங்க தானே வரேன்னு சொன்னீங்க, லொகேஷன் அனுப்புங்க. அப்படிதான். இல்லங்க, நீங்க லொகேஷன் அனுப்புங்க, நான் நாளைக்கு வரேன். ஓகே, நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அப்படியா? சரி. ஆமா ஆபீஸ் வந்து கீழ்பாக்கத்துல இருக்குமா, வரீங்களா? நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். நீ யாருன்னு சொல்ற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இமோஷனல் டேமேஜ். மீனாட்சியா, நல்ல பேர் வச்சிருக்கான்ல, அழகான பேர் மீனாட்சி. ஏன் மீனாட்சி மாதிரியா நடக்கிற? சொர்ணாக்கா மாதிரி நடந்துகிட்டு இருக்க. நான் ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லு. நானு தேவையில்லாம கால் பண்ணி பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஏய், நான் முஸ்தபா பேசுறேன். டுபுக்கு மண்டல பண்றாங்க. யாரா இந்த வந்து ஃபீமேல் வெர்ஷன் பண்றாங்க யோசிச்சேன். ஆனா வந்து நீ இல்ல எனக்கு வந்து நீ கொஞ்சம் ஓப்பனா பேசலாம். ஸ்டார்டிங் வந்து பவர் ஸ்டார் ப்ரொடக்ஷன்ல இருந்து சொன்னனே, நம்பனியா இல்லையா? நம்பனதானே? நம்பன எனக்கு பேசல. அதான் நான் வந்து எனக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்லுங்க சார். ஆமாங்க. நடுவுல வந்து அந்த ஃபீமேல் வாய்ஸ் தான் மாட்டிக்கிட்டேன். ஃபீமேல் வாய்ஸ்ல மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணி தொலைறது? இந்த வாய்ஸை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது? நம்மளுக்கு வர கொஞ்சம் வாய்ஸ் இது ஃபீமேல் வாய்ஸ்னா இந்த ஒரு வாய்ஸ் தான். அதையும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, ஓகே. சரி, சாய் ருத்து சூப்பரா வந்து விஜய் டிவில வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. ஷோ ஆல் தி பெஸ்ட். ஸோ சீரியல் வந்து இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டு இன்னும் நீ ஒன்று பெரிய லெவலுக்கு பவர் ஸ்டார் ஹீரோயினா பார்க்கணும். நீ என்ன பண்றனா, இட்ஸ் மீ முஸ்தபா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உன்னோட ஃபேன்ஸ் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் சொல்லிடுறேன் பாக்குற வியூவர்ஸ். நண்பன் முஸ்தபா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் அவனுக்கு கண்டிப்பா தேவை. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி இட் டிசர்வ்ஸ் மோர். ஹி ஹேஸ் டு கம் அப் ரொம்ப நிறைய. ஆல் தி வெரி பெஸ்ட். என்னோட சேனலுக்கும் சரி, என்னோட கெரியருக்கும் சரி. ஸோ யூ கோனா ராக் மேன். யா, தேங்க்யூ கேர்ள். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை நான் அப்ரிஷியேட் பண்ணி நான் பார்க்குறேன். எப்பயுமே கழுவி ஊற்றுவா. சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம் உன்னோட வாயாளர் கேட்குறது. சரி, ஓகே, சூப்பராக பண்ணேன். இன்னும் அடுத்தடுத்த கெரியருக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ஓகே, கண்டிப்பா. டாடா, பை பை. டாடா, பை பை. வச்சிராத இரு. டாடா. ஓகே, டாடா. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ணி முடிச்சாச்சு.
பார்த்துருப்பீங்க எந்த கேவலமாக ப்ராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து ஒரு கட்டத்தில் ஸ்டார்டிங்கில் நம்பினா, பட் ஆனால் கடைசியில் வந்து டேய் ப்ராங்க் எவனோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே மேடம் வேறு ஆல்ரெடி தூக்க கலக்கத்தில் இருந்தனால என்ன பண்ணுறது. ஸோ வந்து டைம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி ஆகுது. 10 மணிக்கு ப்ரொடக்ஷன் வந்து கூப்பிட்டுன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? பட் பைத்தியம் நம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, பேங்க் போச்சு, ஒரு வழியாக அது பாட்டுக்கு போச்சு. சரி ஓகே. ஸோ வந்து பவர் ஸ்டார் வாய்ஸ்னால் நான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. தப்பு இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சேன். பட் இருந்தாலும் எப்படி இருந்துச்சு வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராங்க் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவதற்கு முன்னாடி ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்களேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில்